friends, welcome to our channel AVK Bakes. இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ள ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் ஹனி, 2/3 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விடலாம். இது இப்போ திக்காக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்ச உருளைக்கிழங்குல 1/2 டீஸ்பூன் சால்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், 15 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர், இது எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் கை பொறுக்கிற சூட்டில் இருக்க சொல்லவே சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நடுவில் மொசரல்லா சீஸ் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சீஸ் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு திரும்பவும் சீல் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கட்லெட் ஷேப்பில் இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ பால்ஸ்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்க சொல்லவே இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கலாம். ஃப்ளேம் மீடியம் டு லோவில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் வேகும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்து வச்சிடலாம்.
இதே மாதிரியே மீதி இருக்க பொட்டேட்டோ பால்ஸையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சீஸியாகவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். உங்களுக்கு கிறிஸ்பியாக சாப்பிட பிடிக்கும்னா இந்த ஸ்டெப்போடு ஸ்டாப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நம்ம டாப்பிக்கில் பார்த்த மாதிரியே நம்ம செய்ய பொறுத்து ஹனி சாஸ் சீஸி பொட்டேட்டோ. அதனால் சாஸ் சேர்த்துக்காமல் எப்படி? கண்டிப்பாக சாஸ் சேர்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹனி சாஸ் சீஸி பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஸ் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்டிஃப் ஆயிரும். பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியும் சாஃப்டாக இருக்கும், உள்ளே சீஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெசிபி பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களோட பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.